சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. சேகர் பாபு ராஜினாமா, ஸ்டாலின் அறிவிப்பு. திமுகவின் தோல்விக்கு முக்கிய காரணம் யார் என்று பார்த்தால் அது சேகர் பாபு தான். அவர் கொடுத்த ஃபேக் ரிப்போர்ட்டால் தான் திமுக தலைவர் ஸ்டாலினே கொளத்தூர் தொகுதியில் தோல்வி அடைந்திருந்தார். மேலும் தற்போது திமுக வெற்றி அடைந்திருந்தால் தாவேகாவின் ஆட்சி தமிழகத்தில் இருந்திருக்காது. மேலும் திமுகவின் மாஜி அமைச்சர்களும் தற்போது அமைதியாக இருந்திருப்பார்கள். தொடர்ந்து ஒரு பக்கமாக திமுகவின் மாஜி அமைச்சர்கள் தினமும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை அதிமுக வெற்றி அடைந்திருந்தால் திமுக பாதுகாப்பாக இருந்திருக்கும். ஆனால் இரு கட்சியுமே ஆட்சி அமைக்காமல் விஜய் தலைமையிலான தாவேகா சட்டப்பேரவைக்குள் செல்றது. மேலும் ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவைக்குள்ளே நுழைய முடியாதவாறு கொளத்தூர் தொகுதியில் மக்கள் அவரை தோல்வி அடைய வைத்தார்கள். அதற்கு காரணமும் சேகர் பாபு தான். மேலும் சேகர் பாபுவை கட்சியை விட்டே துர்கா ஸ்டாலின் அவர்கள் அடித்து துரத்திவிட்டார். நீங்கள் கொடுத்த ஃபேக் ரிப்போர்ட்டின் காரணமாக தான் என் கணவர் கொளத்தூரிலே தோல்வியடைந்தார். மீண்டும் தற்போது அங்கு வாக்கு எந்திரங்கள் சரிபார்க்கும் வேளையில் ஸ்டாலின் அவர்கள் இறங்கியிருக்கிறார். மேலும் அதில் 2 வாக்கு எந்திரங்கள் போலியானது என்பதை ஸ்டாலின் அவர்கள் கண்டுபிடித்துள்ளார். தொடர்ந்து சட்டசபையில் விஜய் அவர்கள் உங்கள் அப்பா எங்கே காணும் என்று கேட்க முதல்வர் விஜய் அவர்களால் கண்ணீர் விட்டு கதறி அழுதார் உதயநிதி ஸ்டாலின். மேலும் சட்டமன்றத்திற்கு நான் செல்ல மாட்டேன், என்னிடம் பல்வேறு கிடுக்குப்பிடியான கேள்விகளை கேட்கிறார்கள், எனக்கு எதிர்க்கட்சி தலைவர் பதவி வேண்டாம் என்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தனது அம்மா துர்கா ஸ்டாலினிடம் கதறி அழுதிருக்கிறார். அது அனைத்துமே நாம் பார்த்திருந்தோம். தற்போது துர்கா ஸ்டாலின் அவர்கள் முக்கியமான முடிவையும் எடுப்பதாக நாம் கூறியிருந்தோம். அதாவது நடைபெறக்கூடிய 7 இடைத்தேர்தலில் திமுக வெற்றியடைய வாய்ப்பே இல்லை என்கின்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. ஆனால் சேகர்பாபுவின் தொகுதியான துறைமுகம் தொகுதியில் திமுக வெற்றியடைய அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. கொளத்தூர் தொகுதியில் திமுக தலைவர் ஸ்டாலின் தோல்வியடைவதற்கு யார் காரணம்? சேகர்பாபு தான். மேலும் சேகர்பாபுவே ராஜினாமா செய்துவிட்டு அந்த தொகுதியில் மு.க. ஸ்டாலினை போட்டியிட வைக்கலாம் என திட்டம் போட்டிருக்காங்க. மேலும் மு.க. ஸ்டாலின் வெற்றி அடைந்தால் சட்டப்பேரவைக்குள்ளே செல்வார். அங்கு எதிர்க்கட்சி தலைவராக மு.க. ஸ்டாலின் பொறுப்பேற்பார். இதுதான் ஒட்டுமொத்தமான துர்கா ஸ்டாலின் அவர்களின் திட்டம். திமுக மீண்டும் துறைமுகம் தொகுதியில் சேகர்பாபு ராஜினாமா செய்ய வைத்துட்டு தொடர்ந்து மு.க. ஸ்டாலினை களத்தில் இறங்க வச்சாலும் விஜய் அவர்கள் அங்கு தொடர்ந்து ஒரே ஒரு நாள் வந்து பிரச்சாரம் செய்தால் ஒட்டுமொத்த திமுகவையே காலி அடைய வைப்பார். அவர் ஏற்கனவே கூறியது போல ஒரே ஒரு நாள் தான் நான் கொளத்தூர் தொகுதிக்கு வந்தேன், அதுக்கே பார்த்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சருக்கு ஆட்டம் கண்டு போச்சு, தொடர்ந்து நான் வந்திருந்தேன்னா அவரே இல்லாமல் போயிட்டுருப்பார் என பல்வேறு விஷயங்களை சொல்லியிருந்தார். தொடர்ந்து இது மிக பெரும் ஒரு அதிர்ச்சியான தோல்வி மட்டுமல்ல, 2 முறை தேர்தலை சந்தித்து 2 முறையும் தோல்வியை தழுவிய முன்னாள் முதலமைச்சர் தமிழ்நாட்டிலிருந்து அகற்றப்பட்டு விட்டார். மேலும் மக்கள் திமுகவை புறக்கணிக்கும் சூழல் உருவாகும். தமிழக அரசியல் மட்டுமல்ல, இந்திய அரசியலிலும் திமுக தமிழ்நாட்டு மக்களால் புறக்கணிக்கப்பட்ட தலைவர்களால் ஸ்டாலின் என்று சொல்லப்படுகிறார். தற்போது அனைத்திற்கும் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் துறைமுகம் தொகுதியில் போட்டியிட தயாராக இருக்கிறார். மேலும் சேகர்பாபு இதற்கு தயாராகிட்டாரா? சேகர்பாபு அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்னா, திமுக ஆட்சியில் ஒட்டுமொத்தமாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருந்தபோது மாதம் 100 கோடி வரைக்கும் முறைகேடு செஞ்சிருக்கிறார். அவரது துறையில் மிக பெரும் ஊழலும் குற்றங்களும் நடைபெற்றிருக்கு. தற்போது ரமேஷ் அவர்கள் தான் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக செயல்பட்டு வரார். மேலும் சேகர்பாபு செய்த அனைத்து ஊழல்களையும் சட்டசபையிலேயே புட்டு வச்சார். சேகர்பாபுவுக்கு பதவியும் அதிகாரங்களும் இல்லை என்றால் எம்எல்ஏ பதவி பறிபோனால் எப்போ வேண்டுமானாலும் சேகர்பாபு கைது செய்யப்படலாம். மேலும் தொடர்ந்து அவரிடம் விசாரிக்கும் பட்சத்தில் பல்வேறு வாக்குமூலங்கள் கொடுப்பார்.
சேகர் பாபுவால் சிறையில் அடி தாங்க முடியாது. ஆகையால் எப்படி செந்தில் பாலாஜி மௌனமாக இருந்து காரியத்தை சாதித்தாரோ அதே போல சேகர் பாபுவால் இருக்க முடியாது. அவர் உண்மைகளை கூறி சரணடைந்து விடுவார். மேலும் திமுகவின் மாஜி அமைச்சர்களும் சிக்குவார்கள். மேலும் அறநிலைத்துறை அமைச்சராக இருந்தபோது கோவில்களில் இருந்த நகைகள், உண்டியல் பணங்கள், மேலும் கோவில் நிலங்கள் போன்ற பல்வேறு கட்டமான ஊழல்களை செய்ததை வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து விடலாம். திமுகவின் அமைச்சர்களுக்கும் இதில் பார்ட்டி ஃபண்ட் என்ற முறையில் பங்கு சென்றிருக்கிறது. திமுக ஆட்சி அதிகாரத்தை பிடிக்காத போதிலும் சட்டசபைக்குள் ஒருவேளை மு.க.ஸ்டாலின் சென்றாலும் திமுகவுக்கு ஆபத்து காத்து கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் சொல்லிவிட முடியும். சேகர் பாபு தொடர்ந்து ராஜினாமா செய்து விட்டாரா என்று கேட்டால் இன்னும் அவர் ராஜினாமா செய்யவில்லை. ஆனால் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்ய சொல்லிட்டார். எப்போ வேண்டுமானாலும் சேகர் பாபு அவர்கள் ராஜினாமா செய்வார். ஆனால் சேகர் பாபுவோ புதிதாக ஒரு திட்டம் தீட்டியிருக்கிறாராம். அதாவது நாம் ராஜினாமா செய்துவிட்டு பிஜேபி அல்லது தாவேகாவில் சென்று இணைந்து விடலாமா? தொடர்ந்து நம்மால் தான் தோற்றோம், நம்மை இந்த அளவுக்கு கார்னர் செய்வது துர்கா ஸ்டாலின் மற்றும் முதல் குடும்பம், இதிலிருந்து நாம் தப்பிக்க வேண்டும். மேலும் இந்த ஊழல் வழக்கில் நாம் சிக்கினாலும் கூட நம்மை காப்பாற்ற யாரும் கிடையாது என சேகர் பாபு தற்போது பயந்ததாக செய்திகள் வெளியாகியிருக்கு. அதனால் தான் தொடர்ந்து ராஜினாமா செய்ய சொன்னால் உடனே ராஜினாமா செய்துவிட வேண்டும். செய்துவிட்டு பாஜக அல்லது விஜயுடன் இணைந்து செயல்பட்டால் மட்டுமே நம்மால் தப்பிக்க முடியும். நமக்கு இனி திமுகவின் முதல் குடும்பம் உதவி செய்யாது என்பதை புரிந்து கொண்ட சேகர் பாபுவும் கூடிய விரைவில் ராஜினாமா செய்வார். நடைபெறக்கூடிய இடைத்தேர்தலில் 9 தொகுதிகளிலும் திமுக, அதிமுக, தாவேக இதில் யார் வெற்றி அடைவார்? 9 தொகுதிகளில் யார் கைப்பற்றுவார் என்பதை மக்களாகியவர்கள் தான் கமெண்ட் வாயிலாக சொல்ல வேண்டும். மு.க.ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து துறைமுகம் தொகுதியில் பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டிருக்கிறார். துறைமுகம் தொகுதிக்கு மட்டும் கிட்டத்தட்ட 200 கோடிகளை செலவு செய்ய திட்டமிட்டிருக்கிறாராம். ஆனால் பணங்களை வாரி இறைத்தாலும் தோல்வியை தான் தழுவுவார். இதனால் சேகர் பாபு தான் தற்போது எவ்வளவு செலவு செய்தாலும் சரி, அனைத்து பிரச்சாரங்களையும் நானே செய்து மு.க.ஸ்டாலினை ஜெயிக்க வைக்கிறேன் என துர்கா ஸ்டாலினிடம் கூறினாராம். ஆனால் கொளத்தூர் தொகுதியில் தோல்வி அடைந்ததுக்கு காரணமே நீங்கள் தானே. தற்போது என்ன உங்களுக்கு இங்கு வேலை? இனி நீங்கள் இந்த விஷயத்தில் தலையிடாதீர்கள். வெற்றி அடைய என்ன வேலையோ அதை மட்டும் செய்யுங்கள். இந்த அட்வைஸ், இந்த ஆறுதல்கள் இதெல்லாம் தேவையில்லை. ஒன்லி ஸ்டாலின் சட்டசபைக்குள் செல்ல வேண்டும். இல்லை என்றால் கண்டிப்பாக இனி நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியாது என துர்கா ஸ்டாலின் பகிரங்கமாக மிரட்டல்களை விட்டிருக்கிறார். தொடர்ந்து என்ன நடக்கப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்.